இது வீடா இல்ல என்னடா இது? என்ன கூத்து நடக்குதுங்க? டேய் யாரடா இந்த பொண்ணு? ஐயோ மாட்டணும். ஏன் என்ன பாருமா நடு வீட்ல ஏதோ ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு இருக்கா. ஆமா நாங்க விளம்பரப்பட இருக்கோம். அதுக்காக பாம்பேல இருந்து ஒரு மாடல் கொண்டு வந்திருக்கோம். என்னவா? வெளியூர்ல இருந்து ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கானாமா. எப்படி கண்டுபிடிச்சு நிக்கறா பாருமா. என்ன கர்மண்டா இது? வீட்ல வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? எங்க போனாவ? யாரு? மீனா எங்கடா? கூப்பிட்டு போயிட்டாளா? அத எவ்வளவு ஒத்திய கூட்டிட்டு வந்து கூத்தடிக்கறியா நீ? அட இருமானி வேற சும்மா சும்மா திரும்பிட்டு இருக்கா. இதான் கரெக்டான பஸ். அப்படியே இல்ல. நீ நில்லுமா. என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏதோ குடிப்பழக்கம் தான் இருக்குதுன்னு பார்த்தா இப்படி பொண்ணுங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து என்ன? செக். மா இதுதான் இந்த மாதிரி படிச்சவனா இருக்கணும்ன்றது. ஒரு பொண்டாட்டி கூட ஒழுக்கமா வாழணும். டேய் ஒழுக்க சிகாமணி. நீ ஒரு பொண்ணு கூட தான் வாழ்றீங்கன்னு நானும் நம்பிட்டேன்டா. டேய் அவன் சொல்றது சரிதான்டா. கல்யாணம் ஆனவன் கண்டவனை கூட்டிட்டு வந்து நடு வீட்ல நிக்க வச்சு எங்க போன மீனா? மீனா மீனா அவ வாய் பத்தி தெரியுமா இல்லையா? அவ மட்டும் இத பார்த்தா உன்னை உன்னை இல்லன்னு பண்ணிடுவா. ஏ மீனா எங்கடி போன? டேய் அத்தை நான் தான். என் புருஷன் அந்த மாதிரி ஆள் இல்ல அத்தை. ஆனா இருந்தாலும் எனக்கு ஏதோ துரோகம் நடக்குதுன்னு பயந்தீங்களே, அது நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்க என்ன இந்த வீட்டு பொண்ணா பாக்குறீங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது அத்தை. போதும் போதும். அவ ஏதோ பொண்ணை கூட்டிட்டு வந்து வீட்ல வச்சு கூத்தடிக்கிறானு தான் கேட்டேன். மத்தபடி எல்லாம் ஒண்ணு இல்ல. உனக்கு விளம்பர படம் எடுக்கிறதுக்கு வேற இடம் இல்லையா? ஆளை எதையும் பாரு. இதெல்லாம் வெளியில வச்சுக்கோங்க. அதானே பார்த்தேன். எங்க ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டோம்னு நினைச்சேன். ஏண்டா என் பொண்டாட்டி விட்டுட்டு நான் இன்னொரு பொண்ணை பார்க்க போறேன். என்ன உன்ன மாதிரி கோக்கு மக்கனால நினைச்சியா? அவர்கிட்ட என்ன பேச்சு? வா நம்ம உள்ள போலாம். உண்மையை சொன்னா உடனே உள்ள ஓடி போயிடுவாங்க. மீனா பாத்தீங்களா? ஆண்டிக்கு உங்களுக்கு ஒரு செகண்ட் அடையாளம் தெரியல. அவங்க முகத்தை பார்க்கல. இந்த மேக் ஓவர் உங்களுக்கு அவ்வளவு நல்லா செட் ஆயிருக்கு. நான் போட்டோஸ்ல அப்லோட் பண்றேன். உங்களுக்கு அவ்வளவு ஆர்டர்ஸ் வர போகுது பாருங்க. அதெல்லாம் கண்டிப்பா வரும். நீ போட்டோ வீடியோ எடுத்துல எல்லாத்தையும் ஏத்திக்கோ. உங்களுக்கு நல்லா பண்ணிடணும். பாத்தியா மீனா அம்மாவே ஷாக் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ ஓரமா உன் மேல ஒரு கரிசனை இருக்கு போல. இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனா இருந்தா ரொம்ப சந்தோஷம் தாங்க. நல்லா இருக்கும். அடிக்கிறதுக்கு முன்னாடியே ரோகிணியை பத்தி எல்லாம் உண்மையை சொல்லியிருந்தீனா உனக்கு அடியாத மிச்சமா இருக்கும்ல. பாத்தியா 2 லட்சம் கொடுத்துட்டாளா? உன்ன மாதிரி சும்மா காசு கொடுன்னு கேட்டா எப்படி வரும்? இப்ப பாத்தியா அவளே தேடி வந்து கொடுத்துட்டு போறா. இதுதான் டெக்னிக். உங்க அளவுக்கு எனக்கு அறிவு இருந்தா நான் ஏன் இப்படி சுத்த போறேன்? தங்க முட்டை போடுற வார்த்தை ஒரேடியா இருக்க கூடாதியா? அதுக்கு சாப்பாடுலாம் போட்டு நல்லா பாத்துக்கணும். தேவைப்படும் போதெல்லாம் முட்டை எடுத்துக்கணும். அப்படிதான் இந்த ரோகிணி என்கிட்ட வசமா மாட்டியிருக்கா. இனிமே நான் கேட்கும் போதெல்லாம் எனக்கு பணம் கொடுக்கணும். சரி என்னோட ஷேர் நான் எவனுக்கு ஈக்குவல் ஷேர்லாம் கொடுத்தது கிடையாது. இந்தா சரி அடியெல்லாம் வேற நிறைய வாங்கியிருக்க. இந்தா இந்த டீல் கூட நல்லா தான் பாஸ் இருக்கு. ஒரு 2 மாசத்துக்கு எங்கேயாவது வெளியூர் போயிடு. இங்க இருக்காத. ஒரு 2 மாசம் கழிச்சு வந்து என்ன பாரு. அப்ப என்ன செய்யணும் நான் சொல்றேன். காசை கொடுத்து டூருக்கும் அனுப்பி விடுறீங்க பாஸ். எனக்கு இது போதும் பாஸ். என்னால அவ பின்னாடி பணத்தை கேட்டு சுத்திட்டு இருக்க முடியல. இனிமே நீங்க பாத்துக்குவீங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன். ரைட் கிளம்பு. தேங்க்யூ பாஸ். பண்ற அட்வர்டைஸ்மெண்ட் தானே. அப்படி ஒரு ஐடியா என்கிட்ட இருக்கு. ஸ்கிரிப்ட் கூட நான் ஓகே பண்ணிட்டேன். ஆனா சார் எங்க ஃபேமிலில இருக்கிறவங்க எப்படி இருக்கு? அவங்கள தான் நான் சூஸ் பண்ணிருக்கேன். உங்க அப்பா அம்மா எல்லாரும் இதுல இருக்கணும். ஐயோ சார் அவங்களுக்குலாம் சுத்தமா நடிக்க வராது. அதான் மனோஜ் வேணும். நடிக்கிற மாதிரியே தெரியக்கூடாது. ரொம்ப ரியலா இருக்கணும். நேச்சுரலா இருக்கணும். அதான் உங்க ஃபேமிலியை செலக்ட் பண்ண. எல்லா கிளாஸ் மக்களையும் கவர் பண்ற மாதிரியான ஒரு ஃபேமிலியா தான் நிக்கிறீங்க நீங்க. தேங்க்யூ சார். ஆனா நானும் என் வைஃபும் we can manage. என் தம்பி ரவியும் வைஃபும் கூட ஓகே தான். ஆனா என் தம்பி முத்துக்கும் அவன் வைஃபுக்கும் அவ்வளவா நாலேஜ் பத்தாது சார். அவர்தான் மனோஜ் ரொம்ப நேச்சுரலா இருக்காரு. அவரை மாதிரி அவர் இருந்தாலே போதும். அதுவே பாக்குற எல்லாருக்கும் பிடிச்சிடும். சோ நீங்க எல்லாருமே நடிக்கிறீங்க. மும்பைல இருந்து நான் ஒரு சூப்பர் டீம் அனுப்புறேன். ஆட் ஃபில்லிங் பண்றவங்க தான். இந்த ஆட்ல உங்க ஃபேமிலியை நான் சும்மா நடிக்க சொல்லல. 4 பேருக்கும் 50,000 கொடுக்குறேன். அதாவது பர் பர்சன் 25,000. டோட்டலா 2 lakhs உங்க அக்கவுண்ட்க்கு ஆல்ரெடி அனுப்பிட்டேன். அப்பா என்ன சொல்லுவாருன்னு தெரியலையே. இதுல மத்தவங்க வேற ஒத்துக்க வைக்கணுமே. அதெல்லாம் பேசிக்கலாம். நம்ம நைட் போய் பேசிட்டு எல்லாருக்கும் 25,000 கொடுத்துடலாம். எதுக்கு கொடுக்கணும்? நடிக்கிறவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்கணும்ல. சந்தோஷ் சார் கொடுத்துருக்காருல்ல. சும்மா இரு ரோகிணி. அவங்க எல்லாரும் என்ன பெரிய ஹீரோ ஹீரோயினா? பணம்லாம் எதுவும் கொடுக்க வேணாம். ஏன் அப்படி சொல்ற? இந்த பார்ட்டிக்கு எல்லா காசும் செலவழிச்சிரும் நீ. இப்போ இந்த பணம் இருந்தா நமக்கு தான் யூஸ் ஆகும். நம்ம எடுக்க போறோம். ஆமாடா அந்த டிவில எல்லாம் போடுவாங்களே அந்த மாதிரியா? டிவி, டிஜிட்டல் மீடியா, சோஷியல் மீடியான்னு எல்லாத்துலயும் வரும். பரவாயில்லடா. ஷோரூம் ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே பெரிய டீலர்ஷிப் வாங்கிட்டேன். இப்போ ஷோரூம்க்கு அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்க போறேன். கலக்குற. ஷோரூம் மட்டும் இல்ல, அந்த டீலர்ஷிப்ல நாங்க சேல் பண்ண போற டிவிக்கும் சேர்த்து அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்க போறோம். நல்ல விஷயம் தாமா. சீக்கிரமா மனோஜ தொழில முன்னேற போறான். எல்லாம் அவ திறமைங்க. அவ பெரிய தொழிலதிபர் ஆவான்னு அவ ஜாதகத்திலே இருக்கே. என்னைக்கு ஆட் எடுக்க போறீங்க? நாளைக்கு தான். பாம்பேல இருந்து அதுக்குன்னு ஒரு டீம் வராங்க. பெரிய ஆட தான் எடுக்க போறீங்க. ரோஹிணி அப்ப பெரிய சினிமா நடிகர்கள் எல்லாம் வருவாங்களா? எந்த செலிபிரிட்டி வராங்க? சொன்னா நாங்களும் ஷூட்டிங் பார்ப்போம்ல. நீங்க எல்லாரும் வந்தாதான் ஷூட்டிங்கே நடக்கும். நீ என்னமா சொல்ற? புரியலையே. தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா டிவிலயும் நம்ம ஃபேமிலி தான் வர போகுது. ஏய் சூப்பர் பா. எனக்கு ஓகே. ஏய் உனக்கு நடிக்கலாம் வருமா?
டப்பிங் பேசும்போது யோசிச்சிருக்கேன் நாமளும் நடிச்சா எப்படி இருக்கும்னா. இப்போ ஒரு சான்ஸ் வரும்போது நடிச்சு தான் பார்க்கலாமே. அப்ப உனக்கு நீயே வாய்ஸ் கொடுத்துப்ப. ஆமால, ஃபர்ஸ்ட் டைம் நானே எனக்கு வாய்ஸ் கொடுக்கிறது கூட நல்லா தான் இருக்கும். அப்ப நம்ம நடிக்கலாம். ரோஹிணி, நீங்க 2 பேர் தானே கடைக்கு ஓனர். நீங்க நடிச்சா பத்தாதா? ஃபேமிலில இருக்கிற எல்லாரும் நடிக்கணும்னு சொன்னாங்க. இல்லங்க, நான் வரல. எனக்கு நடிக்கலாம் வராது. யாருக்கு உனக்கா? தினமும் வீட்டுல நடிச்சுட்டு தானே இருக்கே. அத்தை, நான் இயல்பா தான் இருக்கேன். அது உங்களுக்கு நடிக்கிற மாதிரி தோணுச்சுன்னா நான் என்னத்த பண்ண முடியும்? மீனா, இங்க இருக்கிறதுல சீனியர் நடிகை அம்மா தான். பாட்டி ஊர்ல இருந்து வரும்போது எங்க அம்மா ஒரு ஆக்டிங் கொடுப்பாங்க. பாத்திருக்கியா? என்னப்பா? அவங்க அளவுக்கு முடியலனாலும் நம்மளும் அளவுக்கு பண்ணலாம். ஏய், நீங்க எல்லாம் சின்ன பசங்க நடிக்கலாம். நாங்க 2 பேர் எதுக்கு? பா எல்லா ஏஜ் கேட்டகரியும் கவர் பண்ணுப்பா. எனக்கெல்லாம் நடிக்க தெரியாதுன்னு சொல்லிடுறேன். அங்கிள், நீங்க வீட்ல இருக்கிற மாதிரி ரொம்ப கேஷுவலா பேசினாலே போதும். ஆண்டி, உங்களுக்கு ஓகேல? பரதத்திலேயே பாவம் எல்லாம் இருக்குது. அதுவும் கிட்டத்தட்ட நடிக்கிறது தானே. நான் பண்ணிடுவேன். முத்து, நீங்க என்ன சொல்றீங்க? அப்பா அம்மா கூப்பிட்டு வச்சு பண்றீங்க, சந்தோஷம் தான். ஆனா நான் வந்து உங்களுக்காக எதுக்கு நடிக்கணும்? அதுல எனக்கு என்ன லாபம் இருக்குது? டேய் கடைக்கு நிறைய கஸ்டமர் வருவாங்கடா. டேய், உன் கடைக்கு வந்தா எனக்கு என்னடாச்சு? எனக்கு சவாரி வந்ததாண்டா பொழப்பு. வேலையை விட்டு நான் ஒரு நாள் ஃபுல்லா உங்களுக்கு இருக்கணுமா? ஆமாங்க, நானும் பூ கொடுக்க போகணும். ஆமா, நீ ஒரு நாளைக்கு பூ கொடுக்கலனா செடியில பூவெல்லாம் பூக்காது பாரு. அத்தை, எங்க பொழப்ப நாங்க பார்த்து தானே ஆகணும். ரோஹிணி, எவ்வளவு நேரம் படம் எடுப்பாங்க? காலையில ஆரம்பிச்சு ஈவினிங் முடிச்சிருவாங்க. என்னது விளம்பரம்னு சொன்னீங்க, இதுக்கு ஒரு நாள் ஆகுமா? பா அது அப்படிதான்ப்பா, லைவ் எடிட்டிங்லாம் பண்ணுவாங்க. உங்களுக்கு சொன்னா புரியாதுப்பா. ஆமாப்பா, எனக்கு புரியாதுதான். டேய், ஒரு நாள் முழுக்க வந்து உனக்காக நான் வேலை பார்க்கறது எனக்கு என்ன யூஸ் இருக்குது? எவ்வளவு காசு கொடுப்ப? காசா? ஆமாண்டா, நாங்க 2 பேரும் எங்க வருமானத்தை விட்டு வரணும்னா நீ காசு கொடுத்தானே ஆகணும்.